வணக்கம். முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் 20 லட்சத்தில் மார்பக புற்றுநோயை கண்டறியும் மெமோகிராம் கருவி வாங்க மாமன்ற கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம். இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் ரே மகேஷ் அவர்கள் தெரிவித்த தகவல். இயல்பு மாமன்ற கூட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. எனது தலைமையில் மரியாதைக்குரிய ஆணையாளர் மற்றும் அத்தனை மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மனதிற்கு மிகவும் சந்தோஷமான தீர்மானம். 19/10/2024 ஒவ்வொரு மாதமும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நாள். அந்த நாளில் அதற்கு அடுத்த நாளான 19ஆம் தேதி மாநகராட்சி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர், மேலவை உறுப்பினர் அருமை சகோதரி டாக்டர் கனிமொழி அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் டாக்டர் எழிலன் அவர்களும், புற்றுநோய் சிறப்பு மருத்துவர்கள் மரியாதைக்குரிய டாக்டர் சிவராம் அவர்களும், டாக்டர் சுதாகர் அவர்களும் மற்றும் பல மருத்துவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியினை நாகர்கோவில் மாநகராட்சியில் ஆணையாளர் உட்பட அத்தனை அதிகாரிகளும் இருந்து மாநகராட்சியில் பணிபுரிகின்ற சகோதரிகள் 934 பேர் கலந்து கொண்டார்கள். அன்றைய தினமே 97 சகோதரிகளுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் இருக்கிறதா என்று கண்டறியப்பட்டது. 97 பேரில் 4 பேருக்கு இருப்பது கண்டறியப்பட்டு அதிர்ச்சிவிட்டோம். அப்பொழுதே அந்த கூட்டத்திலே சொன்னேன், ஆணையாளருடைய அனுமதியோடு இந்த கூட்டத்தில் இருக்கின்ற 934 சகோதரிகளுக்கும், குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் 753 பேர், 318 பேர், அதன் பிறகு அனிமேட்டர்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது மொத்தம் 934 சகோதரிகள் வந்திருந்தார்கள். அத்தனை பேருக்கும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினோம். அந்த கூட்டத்திலேயே ஒரு மார்பக புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை செய்த ஒரு சகோதரி தான் பட்ட கஷ்டங்களையும் அதில் எதுவுமே இல்லை, யாரும் பயப்பட தேவையில்லை என்பதை தைரியமாக விழிப்புணர்வு செய்கிறார்கள். இத்தனை ஏற்பாடுகளையும் எங்களுடைய ஒரு மருத்துவர் ஆயிஷா என்பவர், நகர்ப்புற மருத்துவர் ஆயிஷா என்பவர் செய்து கொண்டிருந்தார். இரண்டாவது அவரிடம் சொன்னோம், அன்பு தங்கை அவர்களே, ஒரு மாதத்திற்குள்ளாக 934 நம்முடைய மாநகராட்சியில் பணிபுரிகின்ற சகோதரிகளுக்கு நீங்கள் ஸ்கிரீனிங் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அதன் அடிப்படையில் பரிசோதனை செய்தார்கள். ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம். 934 பேரில் 4.5% 42 சகோதரிகளுக்கு மார்பக கட்டி இருப்பது கண்டறியப்பட்டு மிகவும் வருத்தப்பட்டோம். அதே சகோதரிகளை அழைத்தோம். நானும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் ஒன்றாக இருந்தோம். அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தோம். உங்களை பாதுகாப்பதற்கு இந்த மாநகராட்சி இருக்கிறது என்று சொன்னோம். அவர்களுக்கு உரிய மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்தோம். மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்த பிறகு நாங்கள் நினைத்தோம், இவர்கள் இங்கிருந்து புற்றுநோய் கண்டறியப்பட்டு புற்றுநோய்க்காக வேண்டி சிகிச்சைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிக கூட்டங்கள் இருக்கும். ஏன் புற்றுநோயை கண்டுபிடிக்கக்கூடிய மேமோகிராம் மெஷின் நாம் வாங்கக்கூடாது என்று நினைத்தோம். அதனுடைய மதிப்பு என்ன என்று கேட்டோம். 20 லட்சம் ரூபாய் ஆகும் என்று சொன்னார்கள். இன்று பொது நிதியிலிருந்து, மாநகராட்சியின் பொது நிதியிலிருந்து அதனை வாங்குவதற்கு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். இதே சம்பவத்தை, இதே நிகழ்வை
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். நான் ஒரு கடிதமும் 2 பேருக்கும் கொடுத்திருக்கிறேன். அந்த கடிதத்தில் பல இடங்களில் மேமோகிராம் மெஷின் வைக்க வேண்டும் சுகாதார நிலையங்களில். அதே போன்று இந்த மாவட்டத்தில் மார்பக புற்றுநோயால் மட்டும் 933 பேர் பரிசோதித்ததில் 42 பேருக்கு இருக்கிறது. இன்னும் வயிற்று, யூட்ரஸ் இப்படிப்பட்ட பல புற்றுநோய்கள் இருக்கிறது. அதை கணக்கு பார்த்தால் இந்த நாகர்கோயில் மாநகராட்சியில் மட்டும் 1,33,000 பேர் மகளிர் இருக்கிறார்கள். மாவட்டத்தில் 9,44,000 மகளிர் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறேன். இந்த மாவட்டத்திற்கு கண்டிப்பாக ஒரு கேன்சர் சென்டர் வர வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறேன். சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அண்ணன் மாசு அவர்களுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறேன். வரும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக வரும். இன்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியதில் அத்தனை மாமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் சந்தோஷத்தை தெரிவித்து இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எனக்கு அறிவுக்கு எட்டிய வகையில் மாநகராட்சியில் உள்ள அத்தனை சகோதரிகளுக்கும் பரிசோதனை செய்தது நாங்கள் தான் முதலில் இருப்போம் என்று நம்புகிறேன். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.